ஸோ வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா FIFA சூப்பர் சாக்கருங்கிற ஒரு ரோபலாக்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபுட்பால் கேம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, எந்த டீமில் போகலாம்? சரி, அப்படியே இந்த டீமில் போகலாம். இந்த டீமில் ஜாயின் பண்ண விட மாட்டாங்க. சரி, லெஃப்டில் இருக்கிற அந்த டீமில் இருந்துட்டேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு கோல் போட்டிருக்கானுங்க. சரி, ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம். இவன் யாரும் இவன் மட்டும் பால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். டேய், ஏன்டா போடுற கோல் கீப்பர் போட்டான். சரி, ஓகே, அவன்கிட்ட போட்டான். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஏன்னா பாலை காணும். நீ வச்சிருக்க சந்தோஷம், நம்ம டீம்மேட் வச்சுருந்தா சந்தோஷம். அடப்பாவி, ஏன்டா பாஸ் பண்ணிட்டான். ஐயோ, ஏன்டா பாஸ் பண்ணிட்டாங்க கேஸ் மாற்றி நான் இருக்கேன். என்னங்க கூப்பிடா பாலை இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் ஐஸ். போட்டு கோல் என்னன்னா இங்கே பிளேயரு. ஸோ ஒரு கோல் போட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். கோல் போட்டு செகண்ட் கோல் போட்டேன். ஸோ ஓகே, நம்ம பெரிய பிளேயர் தான். நீங்கள் யாராவது என்னை பாட்டுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் பெரிய பிளேயர் தான். சரி, ஓகே, ஏடா பாலை தூக்கிட்டு போய் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க. இங்கே இருக்கோ நீ வச்சுருக்கியா பாலை தூக்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரோ பிளேயர் நான். பார்த்தீங்களா செகண்ட் கோலு. டேய், 2 கோல் போட்டேன். டாடி 2 கோல் 3 கோல் 2 கோல் இருந்து தான். நான் தான் ப்ரோ பிளேயரு. ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இவங்கடா நம்ம டீம் தான் பால் எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா பால் எடுக்க முடியலன்னா ஒரு சிக்கன் கோல் கீப்பர் பிடிச்சிட்டாங்க. நம்ம கோல் கீப்பர் ப்ரோடாடி. கோல் கீப்பர் அப்படி ஒரு கோல் கீப்பர். ஆனால் இந்த பாலை ஏன்ட்ட போட்டிருந்தா வச்சுக்கோங்க, நான் கோல் அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, 4 கோல். ஸோ ஓகே, நம்ம தான் WC26 கேபோ வர்டே அப்படிங்கிற டீமு. 4 கோல் போட்டுருக்கோம். அதில் 2 கோல் எஞ்சி தான். ஸோ நான் தான் ப்ரோ பிளேயரு. பார்த்தீங்கன்னா கேமோட பேர் FIFA சூப்பர் சாக்கர். ஸ்டார்டிங்லேயே சொன்னேனே. சரி, ஓகே, பாலை தூக்கிட்டு போடுறான். ஓடு ட்ரிபிள் பண்ணுறியடா, பயங்கரமாக இருந்தாடா நீ. சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ கோல் அடிச்சிடுறாடி. கோல் அடிக்காமல் கோல் அடிச்சா 5 கோல் ஓடுறாடி. வீட்டுக்கு ஓடுறாடி. இன்னும் முட்டையிலே இருக்கானுங்க. அந்த ஆப்போசிட் டீம் பேர் என்னது? WC26 நியூசிலாண்டு. சரி, ஓகே, ஒரு கோல் அடித்தாலும் அந்த FIFA சூப்பர் சாக்கருங்கிற அந்த பேனரை போட்டு விட்றானுங்க. சரி, ஓகே, பாலை தூக்கிட்டு என்ன அவன்கிட்ட இவன் பாலை வாங்குறான். என்னடா ஆளாளுக்கு பாலை ஆப்போசிட் டீமுக்கும் நம்ம டீமுக்கும் பாஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. டி ஃபுட்பால்ரா, நம்ம டீமுக்குள்ளே பாஸ் பண்ணி விளையாடணும். ஆப்போசிட் டீமுக்குள்ளே பாஸ் பண்ணி விளையாடக்கூடாது. நான் கோலை போகிறேன், அவன்கிட்ட போய் கொடுத்து வச்சுருக்கேன். பற்றியா கெத்துறா நீ. இவன் யாரா எங்கேயெல்லாம் முடிச்சு விட்றான். இந்த ஸ்டாமினா வர போயிட்டே இருக்குது. சரி, நம்ம பொறுமையாக ஓடுவோம். நம்ம டீம்மேட் தானே பால் எடுக்க போகிறான். டீம்மேட் தான் பால் எடுத்துருக்கான். சரி, நம்ம பால் எடுப்போம் எடுத்தான். இவன் என்கிட்ட தான் வாங்கிட்டான். அதில் நான் பால் வாங்கினாலே நம்ம வந்துடுவோமோ. அவட பால் ஆப்போசிட் டீம் ஃபஸ்ட்டு கோலில் பார்த்தாங்க. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. கோல் வேணால் போனால் சரி, ஓகே, சரி, ஓகே, நம்ம யார் ரொனால்டோவா என்ன 7? ரொனால்டோ இந்த டீம் கிடையாது. ஆனால் நான் தான் 7. சரி, ஓகே, ஆனால் நான் மெஸ்ஸி ஃபேன். சரி, யாரெல்லாம் மெஸ்ஸி ஃபேன், யாரெல்லாம் ரொனால்டோ ஃபேனுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மெஸ்ஸி ஃபேன்னா வந்து எம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொனால்டோ ஃபேன்னா ஆர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்தா தான் எனக்கு பவர் ஏறும். புரியுதா? அப்போ தான் பவர் ஏறுங்க. நம்ம வின் பண்ண முடியும். சொல்லிட்டேன், நீ வின்னே பண்ண வேண்டாம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பண்ணாதீங்க. ஆனால் சம்மந்தமே நம்ம வின் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடாதீங்க. அப்புறம் அவன் பண்ணுறவனும் பண்ணாமல் போயிடுவான். நான் தோத்துட்டேன்னா. சரி, ஓகே, வேகமாக ஓடணும். ஓடி போய் வாங்கிட்டான். இன்னும் ஒரே ஒரு கோல். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கோல் அடித்தோம். ஒரு கோல் கூட அடிக்க விட மாட்டேறானுங்க. உயிராக வந்துடுறானுங்க. ஸ்டாமினா இறங்கிடுச்சுடா. அடி ஏண்டா, நான் ஒரு நல்லா சூப்பராக ஒரு கோல் அடிக்கலான்னு போகும்போது ஸ்டாமினா இறங்கி விடுமா. அடப்பாவி, என்னடா பால் தூக்கிட்டான். ஏண்டா நீ பால் எடுக்க போகிற முன்னாடியே சொல்லியிருந்தானா? நான் ஏன்டா டேக்கிள் பண்ண போகிறேன். சரி, தூக்கி கரெக்டாக தானே. அடப்பாவி, 1 இன்ச் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். சரி, நத்திங் ப்ராப்ளம். அவன்கிட்ட பால் இருக்கு. எடுக்கிறதுக்கு
கிடச்சிருங்க. அப்பாடா அவன் ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது டைமை வந்து வேகமாக ஓட்டிடணும். நம்ம பால் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட பாஸ் பண்ணி அந்த மாதிரி எதாவது பண்ணி டைம் ஓட்டிடணும். டைமை மட்டும் ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு செகண்டில் அவங்களால ஒன்றுமே அடிக்க முடியாது. பாவி எடுத்துக்கிட்டு ஓட்டேன். ஐயோ கோல் அடிச்சிருவானா? கோல் கீனா கோல் கீ தானே பிடிச்சிட்டான். சரி ஓகே. டேய் நீ கோல் கீ கிடையாது, நீ வந்து பூட்டு மாதிரி ஒரே இடத்துல நிற்கிறேன். கீயை வச்சு தான் அன்லாக் பண்ணணும் பவரை. ஆனால் இவன் பூட்டு மாதிரி பவரே இல்லாதவனாக இருக்கான். பூட்டு சும்மா நிற்கும், ஆனால் சாவி திருக்கணும். சாவி வச்சு திருக்கணும், சாவிக்கு தான் பவர் அதிகம். ஆனால் அவன் பூட்டு மாதிரி அப்படியே சைலண்டாக நிற்கிறான். ஆறு பட்டா வீட்டுக்கு டே தம்பி நம்ம தான் இங்கே ஜெயிக்க போகிறோம். சரி ஓகே, இன்னும் 2 நிமிஷம், அதுக்கப்புறம் அவங்க கதை முடிஞ்சிடும். சரி ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பில்லை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மற்ற என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் டீ அவன் எங்கேயோ இருக்கான், இவன் எங்கேயோ இருக்கான். எப்படி பால் வாங்குறீங்க? என்னடா நான் பால் வாங்கினேன் அவன் வாங்கிட்டான். என்னடா இது செம்மையா அப்படி இப்படியும் வாங்கிட்டே இருக்கணும். பாரு இந்த மாதிரி வாங்கிட்டே இருந்த வச்சுக்கோ. ஏன்டா பால் அடிச்சு விட்டான்? யூஸாக இருக்கணும். ஏன்டா பாலை தூக்குனது? ஆடா அவங்க பாலை தூக்கிட்டு போயிருக்காங்க. கோல் அடிச்சிருவானோ? எப்படிடா டே கோல்கி எங்கடா வந்து கோல்கி கோல் பால் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான். ஒரு நிமிஷம் தானே மேட்சை முடிச்சுட்டு நம்ம பாடு போயிட்டே இருக்கலாம். சரி ஓகே, மேட்சை முடிச்சுட்டுனா ஜெயிச்சுட்டு போவீங்களா தோற்று போவீங்களா? ஜெயிச்சுட்டு தான் போவோம். பால் நான் எடுக்கலாம், ஆனால் எதுக்கு எடுக்கணும்? ஏற்கனவே நிறையா கோல் போட்டாங்க, அதனால இங்கேயே நிற்போம். பாலத்தாடா அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி இப்போ அப்பாடா செம்மடாடி செம்மடா அங்கே பால் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி ஓகே, நம்ம இப்போ போய் பால் வாங்கலாம்னு பார்த்தேன். எடுத்துகிட்டு போய் ஆனால் இந்த பொண்ணு வேறு ஆகுனா நம்மள்கிட்ட பாஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கோல் அடிச்ச வேண்டியதான். நான் பாவி ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க? சரி அட்லீஸ்ட் எவனா பாஸ் ஆச்சும் பண்ணுங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி இவனை முட்டி சந்தில் அடிச்சு விட்டான். நம்ம பால் எடுத்தால் நம்மள்கிட்ட பிடிக்கிடுவானே நினச்சேன்டா, பண்ணாமலே இருந்திருக்கலாம். அவளை பால் எடுக்க விட்டு நம்ம தம்பி விட்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் பால். ஆடா அப்பாவி மறுபடியும் கோல் அடிக்கும் போது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சும்மா இந்த மாதிரி பண்ணாதீங்களா? விரியாச்சுன்னா ஷோல்டர் பூசி வச்சுருக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பறந்து போய் வந்துடுவீங்க. பறந்து போகிறதுக்கு நான் என்ன புறாவாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் என் பிள்ளைங்க பார்த்து பறந்துருக்கேன். அவ்வளோதான். நான் இது கன்ஃபார்ம் ஒரு கோல் தான்டா. ஸ்டாமினா நினைச்சிடும். அப்படி செம்மடா நீங்களாம் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா? கோல் அடிக்கலான்னு போனால் ஸ்டாமினா நிற்கிது. சரி ப்ராப்ளம் இல்லை, நம்ம தான் இப்போ லீடிங்கில் இருக்கோம். லாஸ்ட் 20-19 செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு கோல் அடித்தா டை, ஒரு கோல் அடிக்கலைன்னா நாங்கள் வின்னு. அவ்வளோதான். வாங்கிட்டான்டா. எடுத்துகிட்டு போடலாம். லாஸ்ட்டு 6 செகண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தான் வின்னர்ஸ். வந்து வீடியோ பார்க்குறீங்களா? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜெயிச்ச பாருங்கள். போடுறோம் பல்லே போடுற டான்ஸ் சாப்பிட்றேன் நான். ஸோ ஓகே, பாய் வியூவர்ஸ், பாய்.